என்னைக்கு வெற்றியும் மலரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து மலரு வயிற்றுல என் வீட்டு வாரிசு உண்டாகுதோ அன்னைக்கு நான் கண்ணை சந்து படுப்பேன். ஆனால் எந்திரிக்கவே மாட்டேன். அப்பா, என்னைய கொண்டு போய் அழகர் கோயில் சுடுகாட்டில் புதைச்சி போடுங்க. கல்லழகர் எல்லைக்குள்ளேயே மண்ணுக்கு நான் உரமாகணும். அதுக்கு முன்னாடி காண வந்தா போயிட்டு அப்புறம் வாடா வேசி மானேன்னு கவட்ட கம்பாலேயே அடித்து துரத்தி போடுவோம்ல. இனி என் வாழ்க்கையோட ஒரே அர்த்தம் மலர் வெற்றி சந்தோஷம் மட்டும்தான். அப்பா, அழாதீங்க சின்னம்மா. இப்ப எதுக்கு அழுகுறீங்க? இப்படியே அழுதுகிட்டே சாப்பிடாம இருந்து உடம்ப கெடுத்துக்காதீங்க. கடைசியில யாருக்கு சாதகமா முடியும்? அவளுக்கு தானே சாதகமா முடியும். நீங்க உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் அவதான் இந்த வீட்டுக்கு அடுத்த ராணின்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிருவா. நீங்க எதுக்கு இதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்க? நீங்க பெத்த புள்ள சரியில்லை. ஏற்கனவே அண்ணன் போய் சேர்ந்துட்டான். இப்ப நம்மளுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சே. ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி அவளோட ராசி தான் காரணம்னு யோசிக்காம என்னமோ உலகத்திலே இல்லாத பேரழகிய கட்டிக்கிட்ட மாதிரி நான் அவ கூட தான் நிப்பேன், அவ கூட சேர்ந்துதான் நான் வெளியே போவேன்னு பேசிட்டு இருக்கான். இதுல அந்த பெருசு வேற. போய் சேர்ற காலத்துல ஒழுங்கா வீட்ல இருந்தோமா, போட்ட சோத்த தின்னுமா, நல்லபடியா போய் சேர்ந்தோமான்னு இல்லாம அது உட்காந்து வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி செத்து பொழைச்சு வந்திருக்கிறவனை பார்த்து வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? அவ ராசி சரியில்லைன்னு தானே நினைப்பாங்க. அத கூட புரிஞ்சுக்க முடியாம இருக்காங்க இந்த வீட்டுல இருக்கவங்க. நாம என்ன கெட்டது சொல்றோம்? நாளைக்கே வெற்றிக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரு தான் பதில் சொல்றது? இதெல்லாம் யாராவது யோசிக்கிறாங்களா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே கைய உடைச்சுக்கிட்டான். இப்ப கடல்ல விழுந்து செத்து பொழைச்சு வந்திருக்கான். இன்னும் ஏதாவது ஒண்ணு அவனுக்கு ஆகுற அன்னைக்கு ஐயோ அம்மா அவங்க சொன்னதை கேட்காம விட்டுட்டோமேன்னு அப்ப அவனுக்கு புத்தி வரும். ஆனா ஒண்ணு சின்னம்மா, இப்ப வந்திருக்காளே ஒருத்தி ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு எல்லா காரியத்தையும் தனக்கு சாதகமா மாத்துறான். ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி இருந்துகிட்டு வெற்றிய தனியா வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்த 3 நாள்ல வெற்றி அவ நம்மளுக்கு எதிர மாத்திட்டா பாருங்க. அவன் நினைச்ச மாதிரி சமையலையும் ரெண்டாக்கிட்டா, வீட்டையும் ரெண்டாக்கிட்டா. இனிமே அவன் நம்ம கண்ணு முன்னாடியே ராணி மாதிரி வாழ போறா. அத பார்த்து நாம தினம் தினம் சாக வேண்டியதுதான். ஏய், நம்ம வீட்ல அவ ராணி மாதிரி வாழ்றதுக்கு நம்ம ஏன் இந்த வீட்ல இருக்கணும்? அவளை ராணி மாதிரி வாழ விட்டுருவோமா? இந்த வீட்ல எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமே அந்த வெற்றி பையனும் அப்பாவும் அப்பச்சியும் வீட்ல இருக்கும்போது நம்ம அவளை ஏதாவது உரண்டை இழுத்தோம்னா அவங்க 3 பேரும் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. எப்படியும் அவன் 24 மணி நேரமும் இங்கேயா இருக்க போறான். அதான் அவன் எப்படியும் வெளியே போவான்ல. அவன் இல்லாத நேரம் இவன் நம்ம கிட்ட தனியா சிக்குவால, அப்ப வச்சுக்கலாம். நாம அடிக்கிற அடியில அப்பா வீட்டுக்கு பெட்டி எடுத்துட்டு ஓடணும். இனிமே இந்த வீட்ல இருந்தா வாழ முடியாதுன்னு விவாகரத்து கேட்கணும். பார்த்துட்டே இருங்க சின்னம்மா. எண்ணி 1 வருஷத்துல இவளை அடிச்சு துரத்திட்டு இன்னொரு புள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல, என் பேரு ஈஸ்வரி இல்ல. நான் உங்க மேல பண்ற சத்தியம், சபதமும் கூட. நீங்க அழாம சாப்பிடுங்க சின்னம்மா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என் மகன் நேத்து வந்த முன்னாடியே என்ன விட்டு கொடுத்துட்டான்ல, அப்பவே எனக்கு மனசும் வயிறும் நிறைஞ்சு போச்சு.
இனிமே நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? நான் இப்படியே பட்னி கிடந்து சாவுறேன். தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க சின்னம்மா. இது நம்மளோட வீடு. கடைசி வரைக்கும் நம்மளோட ராஜ்யத்துல தான் இருக்கணும். நேத்து வந்த ஒரு சுண்டக்கா பொண்ணு, அவளுக்கு பயந்துட்டு நீங்க இப்படி பேசலாமா? நீங்க எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? சாப்பிடுங்க. நான் உன்னை வயித்துல சுமக்கல. ஆனா உனக்கு இருக்கிற பாசம் கூட என் வயித்துல பிறந்த வெற்றிக்கு இல்லாம போயிடுச்சு அம்மா. அவன் கிடக்குறான் சின்னம்மா. ஆம்பளைங்க எப்பவுமே இப்படிதான் பொண்டாட்டி முந்தானிய புடிச்சுக்கிட்டே சுத்துவானுங்க. போன வாரம் டிவில ஒரு நிகழ்ச்சி போட்டாங்களே, பொண்டாட்டி தாசன். அந்த மாதிரி இவனும் பொண்டாட்டி தாசனா இருப்பான் போல இருக்கு. இருக்கட்டும், பாத்துக்கலாம். நாம இத்தனை பேர் இருக்கும்போது தனியாள நின்னு ஜெயிக்க முடியுமா? அழாதீங்க சின்னம்மா, நீங்க சாப்பிடுங்க. இனிமே இந்த வீட்ல இவளுக்கு இடம் கிடையாது. ஏய், வெளியே போடி. ரொம்ப முக்கியமான யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. நீங்க எப்ப வந்தீங்க? அது சரி. நான் வந்து 5 நிமிஷமா சிறுமியும் பார்த்தாச்சு, எருமையும் பார்த்தாச்சு. நீங்க கவனிக்கிற மாதிரியே தெரியலையே. அதான் பேச ஆரம்பிச்சிட்டேன். சாரிங்க, யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், கவனிக்கல. ம், ஆமா, எதை பத்தி அவ்வளவு தீவிரமான யோசனை? எல்லாம் எதிர்காலத்தை பத்தி தான். அப்படி என்ன எதிர்காலத்தை பத்தின யோசனை? ஒன்றும் இல்லைங்க, இது வரைக்கும் எதை பத்தியும் கவலைப்படாம சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு வாழ்ந்துட்டேன். இனியும் அப்படி இருக்க முடியாதுல்ல. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண போறீங்க? தெரியலைங்க. நீங்க காலேஜ் படிச்சுட்டு தானே இருந்தீங்க. காலேஜ் போலையா? கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படியே காலேஜையும் மறந்தாச்சு. அட்டண்டன்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, எக்ஸாம் மட்டும் எழுதி டிகிரி வாங்கினா போதும். நீங்க தமிழ் லிட்ரேச்சர் தானே? தெரியுமா? ம், நான் உன்னை கேட்கலாமா? கேளுங்க. அம்மா உங்களையும் என்னையும் வெளியே போக சொன்னாங்கல்ல, ஆமா. உண்மையிலேயே நம்ம 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா எப்படி சமாளிச்சிருப்பீங்க? அப்படின்னா? இல்லைங்க, எனக்குன்னு வேலை வெட்டி எதுவுமே கிடையாது, வருமானமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படிங்க சமாளிச்சிருப்பீங்க? இதுல சமாளிக்க என்னங்க இருக்கு? நேரா என் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அது எப்படிங்க? ஏதோ ஒரு எமர்ஜென்சி, அதுக்காக அங்க போய் ஒரு நாள் இருக்கலாம். ஆனா ஒரேடியா அங்க இருக்க முடியாதுல்ல. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம அங்கேயே இருக்க முடியாதுல்ல. நமக்குன்னு ஒரு இடம் இருந்தா தானே மரியாதை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எப்படி சமாளிப்பீங்க? யார் என்னன்னு முகம் தெரியாத சென்னையிலேயே படம் வரைஞ்சு சம்பாதிக்கலான்னு ஐடியா கொடுத்து சம்பாதிச்சீங்க. இது உங்க ஊரு, சொந்த ஊரு. இங்க உங்களால எதுவுமே செய்ய முடியாதா என்ன? கல்லையும் மண்ணையும் கூட காசாக்கிட மாட்டீங்க. அதனால எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு எந்த பயமும் இல்ல. சமாளிக்க தான் நீங்க இருக்கீங்களே. என்ன நல்லபடியா பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சமாளிச்சிடலாம். அதான் மலரு. ஐயா கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சமாளிக்க தான் நீங்க இருக்கீங்களே. என்ன நல்லபடியா பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெற்றி,
அவங்க உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்கடா. ஆனா எந்த வேலை வெட்டியுமே இல்லாம இருக்கியே. எத்தனை நாளைக்கு தான் அப்பா கையவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது? இதுக்கு மேலேயாவது நம்ம ஒரு வேலை வெட்டிக்கு போயே ஆகணும். நாம சுயமா சம்பாதிக்கணும். என்ன பண்ணலாம்? நாட்ரஸா, என்னைய சமாதானப்படுத்துறது இருக்கட்டும்யா. முதல்ல உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தியா. அட விடுங்கப்பா, அவளை போய் சமாதானப்படுத்திக்கிட்டு. எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு தான் இஷ்டத்துக்கு ஆடினா என்னப்பா அர்த்தம்? அட வெடியா, வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிற புள்ள அது. நீ தான் பக்குவமா எடுத்து சொல்லணும். அவ நல்லவதாப்பா. கூட இருக்கிறவங்க 2 பேரும் சொல்ல கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. இப்படி எடுப்பார் கைப்பிள்ளையா இருந்தா என்னப்பா பண்றது? கேடோ கெட்டு போகட்டும்னு விட்டுட்டேன். அதுக்காக அப்படியேவா விட்டுற முடியும்? இங்க பாரியா, ஓ மருமகளும் சந்தோஷமா இருக்கணும், ஏன் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும். அப்பதாயா நாம சந்தோஷமா இருக்க முடியும். வாஸ்தவம் தான் புச்சி. ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்கலையே. நாம் இத்தனை பேர் இருக்கோம். நம்மளை மீறி தாட்டு புட்டுன்னு குதிச்சா என்ன அர்த்தம்? அப்பா, என்னையா வெற்றி? சொல்லுப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முக்கியமான முடிவு எடுத்தேன். அது உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். முக்கியமான முடிவா? என்னன்னு சொல்லு. அப்பா, நாளையில இருந்து நான் வேலைக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன். வேலைக்கா? ஆமாப்பா, என்ன வேலை கிடைக்குதோ அதை பார்க்கலான்னு இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலான்னு வந்தேன். நீ இப்ப வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம்? தோட்டம் துறப்படும் நம்ம கிட்ட அவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. இப்ப நீ யாருக்கிட்டயே வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்கியப்பா. உனக்கு செலவுக்கு பணம் வேணும்னா நீ என்கிட்ட கேளு, இல்ல தாத்தா கிட்ட கேளு. அதை விட்டுட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கியப்பா. இல்லப்பா, இத்தனை நாளா உங்ககிட்ட, அப்பச்சிக்கிட்ட, மாமா கிட்டன்னு எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் கேட்டு வாங்கியிருக்கேன். ஆனா அப்படியே எப்பவும் இருக்க முடியுமாப்பா? இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கும். அதை நான் தானே பூர்த்தி பண்ணணும். எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலையும் நான் உங்களையோ அப்பச்சியோ எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதனால சுயமா சம்பாதிக்கலான்ட்டு வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் சரியா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நாட்ரஸா, அது சரியான முடிவு தான் எடுத்திருக்கான். அது சரிப்பா. இப்ப எதுக்கு அடுத்தவங்ககிட்ட போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு தான் நான் கேட்கிறேன். அப்படி வேலைக்கு போகணும்னா நம்ம தோட்டத்திலேயே ஏதாவது ஒரு வேலையை பார்க்க வேண்டியதானே. ஏதாவது கணக்கு வழக்க பார்த்துக்கிட்டு இங்கே இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு வெளியே போய் எதுக்குப்பா வேலை பார்க்கணும்? இல்லப்பா, அது சரியா வராது. நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த முடிவுக்கே வந்தேன். உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்க நான் இன்னும் சின்ன பிள்ளை இல்லை. நானும் வாழ்ந்து காட்டணும். வாழ்க்கையில் வர சவால்களை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லாம சொல்ற. அப்படித்தானையா நாட்ரஸா? உத்தியோகம் புருஷ லட்சணம்னு மூத்தவங்க சும்மா சொல்லி வைக்கலையா? பாரு என் பேராண்டி என்ன சொல்றான்னு. இத நாமளே சொல்றதுக்கு முன்னாடி அவனா முடிவெடுத்திருக்கான் பாரு. இதை நாம சந்தோஷமா ஏத்துக்கணும்யா. என்ன புள்ள தனியா போய் எப்படி சமாளிக்க போறானேன்னு பயமா இருக்கா? மீன் குஞ்சுக்கு நீச்ச கத்து கொடுக்க தேவையில்லையா? என் பேராண்டி எப்படியாவது முட்டி மோதி முன்னுக்கு வந்துருவாயா. நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிப்பா. ஐயா வெற்றி, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தாராளமா செய்யி. நீ வேலைக்கு போறது எங்க எல்லாருக்கும் பரிபூர்ண சம்மதம்யா. சரிங்க ஐயா. இன்னொரு விஷயம்ப்பா, என்னையா? சம்பாதிக்கிறதுல ஒரு பாதிய
நான் உங்ககிட்ட தருவேன். அதை நீங்க வீட்டு செலவுக்கு ஏத்துக்கணும். இங்கே பாரியா வெற்றி, நீ வேலைக்கு போகணும்னு சொன்ன அது எங்களுக்கு நியாயமாக பட்டது, அதனால நாங்கள் சரியினோம். ஆனால் இது கொஞ்சம் கூட சரியா படலப்பா. நீ வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு அதை வச்சு உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இரு. அதை விட்டுட்டு அதில் பாதி எங்களுக்கு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. வேணாயா? இல்லப்பா, என்னோட மன திருப்திக்காவது நீங்க தயவு செஞ்சு வாங்கிக்கணும். என்னையா, நாளை பின்ன எனக்கு நீ என்னடா பண்ண? என் புருஷன் சம்பாதிச்ச காசுல தானடா நீயும் உன் பொண்டாட்டியும் உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு உங்க அம்மா சொல்லி காட்டிடுவாளோன்னு பயப்படுறியா? அதெல்லாம் இல்லப்பா. நம்ம குடும்பம் நல்ல நிலைமையில இருந்தாலும் ஒரு மகனா நான் செய்ய வேண்டியதை செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால நான் கொண்டு வந்து கொடுக்கறத தயவு செஞ்சு நீங்க வேண்டாம்னு சொல்லக்கூடாதுப்பா. யோ மாப்பிள்ள, அது என்னையா கொஞ்ச காசு? இந்த பார், நீ வேலைக்கு போய் கோடி கோடியா சம்பாதிச்சு வந்து குடியா, அதை நாங்க சந்தோஷமா வாங்கிக்கிறோம். சரியா வெற்றி, நீ கொண்டு வந்து கொடு, அப்பா சந்தோஷமா வாங்கிக்கிறேன். போதுமா? வெற்றி சூப்பர்யா. வீட்டில் எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் உன்னை கட்டிக்கிட்ட பொண்ணுக்காக நீ வேலைக்கு போகணும்னு முடிவு எடுத்திருக்க பாரு. உண்மையிலேயே நீ சூப்பர்யா. இப்போ சொல்ற வெற்றி, மாறன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவன் இருந்திருந்தா கூட இந்த பிள்ளைக்காக இவ்வளோ செஞ்சிருப்பானான்னு தெரியல. ஆனால் நீ அந்த பிள்ளைக்காக எப்பவும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு. உன் மனசுக்கு ஒரு குறையும் வராதியா. மாறன் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான், வெற்றி இன்னைக்கு இதை பண்ணிட்டு வந்து அப்பா கிட்ட திட்டு வாங்கினா, அதை பண்ணிட்டு வந்து அடி வாங்கினா, அப்படிலாம் ஏகப்பட்டது சொல்லியிருக்கான். ஏண்டா, அவன் உன் தம்பி தானே, அவன் ஏன் இப்படி யார் பேச்சையும் கேட்காம அவன் இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கான்? நீலாம் எதுவும் சொல்லி திருத்த மாட்டியான்னு நான் எத்தனையோ தடவை மாறங்கிட்ட கேட்டிருக்கேன். அதுக்கு அவன், இல்லடா கனி, என் தம்பி வேற மாதிரி, அவனுக்கு என்ன மாதிரி பாசத்தை வெளியெல்லாம் காமிச்சிக்க தெரியாது. ஆனா அவனை யாராவது நம்பிட்டா அவங்களுக்காக உயிரையே கொடுப்பான்னு சொல்லுவான். அதை இப்ப நான் நேரில் பார்க்கற வச்சு நீ நல்லா இருப்பையா. சரிப்பா, நான் உள்ள போறேன். சரியா. மலைச்சாமி பேரனா கொக்கா நாட்டரசா, என் பேரனை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கியா. சிங்கம் எப்படி வந்து பேசிட்டு போகுது பாத்தியா? அப்படி என்ன வேலைக்கா போலான் இருக்க? தெரியலண்ணே, வேலைக்கு போகணும்னு தோணுது. ஆனா என்ன வேலைக்கு போகணும்னு தான் புரிய மாட்டேங்குது. உனக்கு தான் மேலூர்ல 4 பேரை தெரியும்ல, யாருக்கிட்டே அது பேசி ஒரு வேலை வாங்கி கொடுன. அப்படி என்ன வேலை கேட்கறது? வைரப்பிரகாசம் ஹோட்டல்ல கேசியர் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க. அதை என் சித்தி மகனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். ஏயா, நம்ம குண்டுக்காரர் கடையில சேல்ஸ்மேன் வேலைக்கு கேட்டு பார்ப்போமா? துணி எடுத்து போடுற வேலை. ராத்திரியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டேண்ணே. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கண்ணே. நீங்க நம்ம கடையில வேலை செய்யறது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்கண்ணே. அப்ப பரமேஸ்வரி கிட்ட? அவங்களும் வேண்டப்பட்டவங்க தான். அது சரி. வேற என்ன வேலை கேட்கறது? அருணா ஸ்டோர் அவங்களே பார்த்துப்பாங்க. கணேஷ் தியேட்டர்ல ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்டு பார்ப்போமா? எதுக்கு? வேலையே செய்யாம எப்ப பாரும் படம் பாக்குறேன்னு திட்டு வாங்குறதுக்கா? ஹோட்டல்ல வேலை பார்க்கறவன் சாப்பாட்டு ராமனா இருக்கக்கூடாது. அதே மாதிரி சினிமா தியேட்டர்ல வேலை பார்க்கறவன் சினிமா பைத்தியமா இருக்கக்கூடாது. வேற வேலை சொல்லுனே. யோ, பேசாம சக்தி ஸ்கூல்ல தமிழ் வாத்தியாரா வேலைக்கு சேர்ந்துறேன். நான் இன்னும் படிச்சே முடிக்கல. படிச்சே முடிக்கலையா? சர்டிபிகேட் இல்லாம வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க என்ன. வேற ஏதாவது யோசி. யார் நம்ம கிட்ட வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டது? யோ, இன்னொரு வேலை இருக்கு.
ஆனால் அது கொஞ்சம் சாதாரண வேலையாக தான் தெரியும். நீ செய்வியா? வேலையில் என்னண்ணே சாதாரண வேலை வசந்த வேலை? என்ன வேலைன்னு சொல்லுங்க. ஏய், பைக் ஒக்கடு பண்ண தெரியுமா? நல்லா தெரியுமே. 1 வருஷம் ஐடி மெக்கானிக் முடிச்சிருக்கேன். அப்ப சும்மா ஒரு ஷோரூம்ல கத்துக்கிட்டேன். அட சூப்பரு. நம்ம அழகர் கோயில் ரோட்ல உன் அண்ணன் மாறன் கூட படிச்ச ஒரு பைய கருப்பேன்னு ஒருத்தன் மெக்கானிக் செட் வச்சிருக்கான்யா. அவன் தான் என்கிட்ட வேலைக்கு யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுன்னு போன வாரம் என்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒட்டனியே வேலை வேணும்னா அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். போய் கேட்டுருவோண்ணே. எப்ப? இப்பவே கேட்டுருவோம். போயிருவோம். வாங்க. அதுவும் சரிதான். ஐயம்மா அண்ணே பார்த்துண்ணே.